எல்லாருமே தப்பு பண்ண கூட வச்சோம். லிசன் கேர்ஃபுல்லி. I cross j டாட் k பிளஸ் I டாட் j ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது முன்னாடி இது ரிவிஷன் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். அதாவது டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். டாட் ப்ராடக்ட்னா ஒண்ணுமே இல்லப்பா, ஒரே லாஜிக் தான். சேமா வந்தா அதோட வேல்யூ ஒன்னா இருக்கும், டிஃபரெண்டா வந்தா 0. அதுக்கு டோட்டல் ஆப்போசிட் தான் கிராஸ் ப்ராடக்ட். இங்க சேமா வந்தா 1, அப்ப இங்க சேமா வந்தா 0, அவ்வளவுதான் முடிஞ்சு. இங்க டிஃபரெண்டா வந்தா 0, இங்க டிஃபரெண்டா வந்தா IJK. I J-னா என்ன வந்துரும், K வந்துரும். J K-னா என்ன வந்துரும், I வந்துரும். அப்ப I J-னா வந்துரும், K வந்துரும். சோ புரிஞ்சுச்சா? இது கிளியரா? இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, I J-னா என்ன வந்துரும், இதுக்கு K-னு வந்துரும். கிளியரா? டாட்டுக்கு டாட் அப்படியே வந்துச்சு, K அப்படியே போட்டேன். ஓகேவா? இப்ப I டாட் J டாட் ப்ராடக்ட்ல டிஃபரெண்டா வந்தா என்னது, 0. சோ அப்ப இதுக்கான வேல்யூ 0. டாட் ப்ராடக்ட்ல சேமா வந்து என்ன வரும், 1. சோ இதுக்கான ஆன்சர் வந்து அப்ப 1ன்றதா சரியான ஆன்சர். அப்போ இந்த क्वेश्चन என்ன ஆன்சர்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. மார்ச் 8 எக்ஸாம், இன்னொரு 1 மாசம் தான் இருக்கு மேக்ஸுக்கு. சோ சீக்கிரமா படிக்க ஆரம்பிச்சிருங்க. பாய்.